சீரியல் நடிகை மான்யா ஆனந்த் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல ஒரு விஷயம் ஷேர் பண்ணாங்க. அது சோசியல் மீடியால மிகப்பெரிய சர்ச்சையாவே மாறிடுச்சு. ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி பேசுறதுனால இதுல பெரிய நடிகர்களா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால இந்த நியூஸ் செம வைரலா போயிட்டு இருந்தது. அப்படி அவங்க என்ன விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா, நடிகர் தனுஷின் டீமில் இருந்து ஸ்ரேயாஸ் என்பவர் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு பண்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கிளாமர் இல்லாமல் டீசென்டான கேரக்டரா இருந்தா நடிப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன். பின்னர் பேசிய அவர் கமிட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டேன். ஹீரோ கூட கமிட்மெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்றத இப்ப ஷேர் பண்ணாங்க. அதுக்கு தனுஷ் அவர்கள் தான் அவரோட மேனேஜர் வச்சு இப்படி ஒரு விஷயம் பண்ணாரா? அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது இப்ப சினிமால நிறையவே இருக்கு. அதுவும் இந்த மாதிரி பெரிய நடிகர்கள் இப்படி பண்ணுவாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா வெடிச்சுது. சோசியல் மீடியால தனுஷ் அவர்களோட போஸ்டையும் அண்ட் அவரோட மேனேஜர் அவர்கள் போட்டோவையும் வச்சு செம்ம ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த சர்ச்சைக்கு இப்ப மான்யா ஆனந்த் பதில் சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சினி உலகத்திற்கு அளித்த ஒரு பேட்டியை முழுமையா பாருங்க. ஸ்ரேயாஸ் பெயரை பயன்படுத்தி பொய்யான ஒரு நபர் அப்படி செய்து இருக்கலாம் அப்படின்னு தான் சொன்ன அந்த போன் நம்பரை தனுஷா டீமுக்கு அனுப்பி அது யார் அப்படின்னு விளக்கம் கேட்டிருக்கதாக சொன்னேன். இது பத்தின பொய்யான செய்தியை பரப்பாதீங்க அப்படின்னு மான்யா ஆனந்த் அவர்கள் இன்ஸ்டா பேஜ்ல போஸ்ட் போட்டிருக்காங்க. சோ தனுஷ் அவர்கள் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லல. தனுஷ் அவர்கள் சைட்ல இருந்து வேற யாரோ பண்ணிருக்காங்க. ஒருவேளை அது ஃபேக்கா கூட இருக்கலாம். இதை நான் தனுஷ் அவர்களோட டீமுக்கே அனுப்பி கேட்டுட்டேன் அப்படின்னு அபிஷியலாவும் சொல்லியிருக்காங்க.